விருப்பன் திருநாள், சித்திரை மாத திருநாள். மிக அற்புதமாக சித்திரை தேர் ஸ்ரீ நம்பெருமாளின் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தன்று ஸ்ரீரங்கத்திலே மிக அற்புதமாக நடந்தேறியது. ஸ்ரீ நம்பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என்று கோஷமிட்டவாறு பக்தியுடன் வடம் பிடித்து இழுத்தனர். பக்தர்கள் ஸ்ரீரங்கன் நாமத்தை உச்சரித்து கொண்டு அவனை தரிசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மிக அற்புதமான காட்சி. ஸ்ரீரங்கநாத பெருமானுடைய தேரோட்டத்தை மிக அழகாக சதுரர்கள் சித்திரையே தேரோட்டம் கண்டு நின்றாரே என்று பெரிய திருமொழியிலே ஸ்ரீ பெரியாழ்வார் அற்புதமாக சாதித்துள்ளார். மிக அற்புதமான காட்சி நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். சதுரர்கள் சித்திரையே தேரோட்டம் கண்டு நின்றாரே. அறிவார்ந்த மக்கள் சித்திரை தேரை ரசிக்கின்றனர், கண்டு களித்து கொண்டிருக்கின்றனர் என்று பெரியாழ்வார் சாதித்துள்ளார். ஆம், இங்கே உள்ள மக்கள் அனைவரும் அறிவார்ந்த மக்களே. அரங்கனை தரிசிக்கும் மக்கள் அனைவரும் அறிவார்ந்த மக்களே. பெரிய நம்பி திருமாளிகையிலே சித்திரை தேரானது நிலை கொண்டு இருக்கும். அதற்கான காரணம் ஸ்ரீ பெரிய நம்பி சுவாமிகள் திருக்குலத்தாரான பாகவதரின் மாரநேரி நம்பி பரமபதித்த பொழுது அவருக்கான கைங்கரியங்களை அவரிடத்து செய்தார். அதனால் ஊரார் அவரை உடனே ஜாதி பிரஷ்டம் செய்தனர். ஸ்ரீ ரங்கநாதனை தரிசிக்க முடியாதவாறு பெரிய நம்பிகள் மிகவும் வருந்தினார். இதனை கண்ட பெரிய நம்பி சுவாமிகளின் மகள் அத்துழாய் ஸ்ரீ ரங்கநாதர் பவனி வரும்பொழுது, திருத்தேரிலே வரும்பொழுது மனமுருக பிரார்த்திக்க தேரானது ஸ்ரீ பெரிய நம்பி திருமாளிகை அருகிலே அப்படியே நின்று விட்டது. இதை கண்டு கோவில் கைங்கரியர்கள் அனைவரும் வந்து விஷயத்தை புரிந்து கொண்டு ஸ்ரீ பெரிய நம்பி சுவாமிகளை மாலை மரியாதையுடன் கோவிலுக்கு அழைத்துச் சென்றனர். என்னே ஸ்ரீ ரங்கப்பெருமானின் நம்பெருமாளின் கருணை கடாட்சம். அதிலிருந்து சித்திரை தேரானது திருமாளிகையிலேயே நிலையாக கொண்டுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு முன்னதாக வடக்கு வாசலிலே நிலையானது இருந்தது என்பர். என்னே நம்பெருமாளின் கருணை கடாட்சி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.